பித்ருக்களின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலத்தையே மகாலயபட்சம் என்கின்றோம். மகாலயா என்றால் ஒன்று சேர்தல் என்று பொருள். அதாவது பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூலோகத்திற்கு வந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலமாகும். நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இல்லாமல் நமக்கும் இந்த பூமியில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆசி வழங்குவதற்காக பூமிக்கு வந்து நம்முடன் தங்கியிருந்து நாம் செய்யும் தான தர்மங்கள், வழிபாடுகள், தர்ப்பணம், சிராத்தம் போன்றவற்றை நேரடியாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அருளை வழங்கும் 15 நாட்கள் கொண்ட காலத்திற்கு மகாலயபட்சம் என்று பெயர். ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை நாள் துவங்கி அடுத்து வரும் 15 நாட்களும் மகாலயபட்சம் என்று சொல்லப்படுகிறது. மகாலயபட்ச காலத்தின் நிறைவாக வருவதே மகாலய அமாவாசையாகும். வருடத்தில் தவறவிடாமல் பித்ரு வழிபாடு, தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய 3 அமாவாசைகளில் மகாலய அமாவாசையும் ஒன்று. இது வழக்கமாக ஆவணி புரட்டாசி மாதங்களில் வரும். மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் பித்ரு தர்ப்பணம், முன்னோர் வழிபாடு, தான தர்மங்கள் வழங்குவது ஆகியவற்றுக்கு உரிய